நா. முத்துக்குமாரின் அணிலாடும் முன்றில் எனும் புத்தகத்தில் நான் ரசித்த ஒரு வரிகள். அன்புள்ள அப்பாவுக்கு, உங்களுக்கு நான் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கின்றேன். பெரும்பாலும் அன்புள்ள என தொடங்கி இப்படிக்கு என முடியும் மிகச்சிறிய கடிதங்கள் அவை. முதன்முறையாக என் மனதில் ஆழத்திலிருந்து இந்த கடிதத்தை எழுதுகின்றேன். இதை நான் நீங்கள் உயிருடன் இருந்தபோதே எழுதியிருக்கலாம். படித்து பார்த்து ஒரு புன்னகையோ ஒரு துளி கண்ணீரோ பதிலாக கொடுத்திருப்பீர்கள். நிச்சயம் புன்னகைதான் உங்கள் பதிலாக இருந்திருக்கும். அப்படியெல்லாம் அழுகிற மனிதர் இல்லை நீங்கள். இப்போது யோசித்து பார்க்கும்போது என்றுமே நீங்கள் அழுது நான் பார்த்ததில்லை. எந்த அப்பாக்கள் பிள்ளைகள் முன்பு அழுது விடுகின்றார்கள்? நள்ளிரவில் வீடு வந்தாலும் தான் வாங்கி வந்த தின்பண்டங்களை மனைவி திட்டத்திட்ட உறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை எழுப்பி அப்போதே ஊட்டிவிட்டு ரசிக்கும் பாசமான அப்பாவின் முகம். உறவினர்களில் ஒன்று கூடும் திருமணங்களில் முன்னிரவு நண்பர்களுடன் சிட்டாடிக்கொண்டு இருக்கும்போது மடியில் சென்று அமர்ந்தால் சற்றென்று கடுமை காட்டி துரத்திவிடும் கோபமான அப்பாவின் முகம். மாதக் கடைசியில் யாரிடம் கடன் வாங்கலாம் என யோசித்து கொண்டிருக்கும் நேரத்தில் பள்ளி சுற்றுலாவுக்கு பணம் கேட்டால் பதற்றமாகும் அப்பாவின் முகம் என அப்பாக்களுக்கு பல முகங்கள் உண்டு. அழுது கொண்டிருக்கும் அம்மாக்களின் முகங்கள் போல் அவ்வளவு எளிதாக பிள்ளைகளுக்கு கிடைத்து விடுவது இல்லை அழுது கொண்டிருக்கும் அப்பாவின் முகம். அப்பா, நீங்கள் உயிருடன் இருந்தபோது பலமுறை பேச நினைத்து எழுத நினைத்து முடியாமல் போனதைத்தான் இந்த கடிதத்தில் எழுதுகின்றேன். கடைசி இலை கீழே விழுவதற்கும் காற்று வர வேண்டும் இல்லையா? காலத்தின் காற்று எப்போதும் தாமதமாகத்தான் வீசும் போல. எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பாதான் முதல் கதாநாயகன் என்பார்கள். அப்பா என்றால் அறிவு. எவ்வளவு சாத்தியமான வார்த்தைகள்! நீங்கள் இறந்த 18ஆம் நாள் தரனில் இருந்த உங்கள் பழைய ரங்குப்பட்டியை கிளறியதில் உங்கள் நாட்குறிப்புகளை படிக்கும் பெரும்பேறு கிடைத்தது. யாரோ எப்போதோ படிக்கப் போகின்றார்கள் என்று தெரிந்தே எழுதப்படுவதானே நாட்குறிப்புகள். பல வருடத்து நாட்குறிப்புகளில் நான் பிறந்த 1975ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் நாளை முதலில் புரட்டி என்ன எழுதியிருக்கின்றீர்கள் என்று ஆர்வத்துடன் பார்த்தேன். சற்றே சாய்ந்த கையெழுத்தில் பேரு வகையுடன் ஒரே ஒரு வரி எழுதியிருந்தீர்கள். இன்று உலகின் 2வது அறிவாளி பிறந்தான் என்று. காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு என்பது போல் அப்பா, உங்கள் அதிகப்படியான தன்னம்பிக்கை என் நம்பிக்கை என்று அப்போது புலனானது. இன்று வரை உலகை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் முகத்திலிருந்தே எனக்கான உணர்ச்சியை கடன் வாங்கிக் கொள்கிறேன். இதை எழுதி கொண்டிருக்கும் இந்த நொடியில் உலகின் 3வது அறிவாளி என் கையை பிடித்து இழுத்து விளையாட அழைக்கிறான். அவனுக்கும் உங்கள் பேரைத்தான் வைத்திருக்கின்றேன். பேரை உடையவன்தானே பேரன். உங்களுக்கு புத்தகங்கள் மீது